ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். சாரிம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன சீக்கிரமாக போயிடலாம். ஏன்னா பிள்ளைங்க எந்திரிச்சிருவாங்க, 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. எங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த வீடியோ முடிக்கணும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்களையும் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சது நூடுல்ஸ் தாங்க. நம்ம ஊரில் மேகி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நம்ம தாய்லாந்தில் வந்து நூடுல்ஸ் வந்து எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம், இங்கே நூடுல்ஸ் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நூடுல் டப்பா தான் எப்படி டேஸ்ட்டு, எந்த மாதிரியான டேஸ்ட்டு, எப்படி என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம ஊரில் வந்து மேகி வந்து நான் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அதனால இந்த நூடுல்ஸ் வந்து தாய்லாந்தில் நம்ம ஊர் மேகி மாதிரி இருக்கா, இல்லை இங்கே எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்படி குக் பண்ணுறாங்க, அது முதற்கொண்டு இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 2-3 டப்பா வாங்கி வச்சு உங்கள்கிட்ட காட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் நான் வீடியோ எடுத்துகிட்டு நான் போகிறதுனால என்னால் சாப்பிட முடியாது. ஸோ இது வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஒரு டப்பா வந்து பெரிய சைஸ் டப்பா ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நான் சாப்பிட்டதே இல்லை, இதை ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். அதனால் இது எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி குக் பண்ணால் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். ஆக்சுவலாக இது என்ன மேகி டப்பான்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் ஹாட் அண்ட் ஸ்பைசி நூடுல்ஸ் தான் பார்க்கணும். சிம்பிளாக குக் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. வாங்க குக் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவீங்களா? உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே மேக்ஸிமம் 90% நூடுல்ஸ் நம்ம எல்லாமே சாப்பிடுவோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இல்லை, இந்த தாய்லாந்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது குக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே இந்த பேப்பர் கிழியாமல் நம்ம பிரிக்கணும். கிழிச்சு நான் எப்போ கிழியாமல் பிரிக்கணும்னு சொல்கிறனோ அப்போ தான் கிழியும். இது பாதியோட ஓப்பன் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துட்றாங்க. இது ஆக்சுவலாக ஸ்பைசின்னு போட்டிருக்கு. ரொம்ப காரமாக இருந்தால் நம்மளால சாப்பிட முடியாது. நான்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன். அதனால் இந்த ஆக்சுவல் சான்ஸில் தான் காரம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். இது சாஸு. இந்த சாஸை நம்ம கொஞ்சமாக தான் ஊற்ற, அதையும் ஊற்ற மாட்டேன். ஸ்பைசின்னு போட்டிருக்கு. சாஸ் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன், பாதி வச்சுட்டேன். இந்த பவுடரும் கொஞ்சம் போட்டுப்போம். இது பவுடர் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் காரம் செக் பண்ணிக்கலாம். இது புளிப்பு. இந்த பவுடர் வந்து புளிப்பு, காரமும் சுத்தமாக இல்லை. புளிப்பு, இனிப்பு, கொஞ்சம் கொத்தமல்லிலாம் போட்டிருக்காங்க. மிளகாய் பவுடர். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சுடு தண்ணி ஊற்றணும். போய் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறேன். அதுதான் தண்ணி சூடாக இருக்குது, புகை வருது தெரியுங்களா? இது அப்படியே இதில் ஊற்றணும். அந்த மேகி வந்து மேலே நல்லா மேலே வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக ஊற்றணும். இது என்ன சுடு தண்ணி கையில் பிடிக்கிறேன்னு பார்த்தீங்களா? நான் கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் சுடலை. இப்போ இதுக்கு மேலே இதை வச்சா ஓப்பன் ஆகிடும், ஸ்ட்ராங்காக இருக்காது. என்ன பண்ணணும்னா சிசர் எடுத்து இங்கே வைக்க வேண்டும். இதுக்குள்ளே போய் நல்லா பாயில் ஆகும். ஓகேங்களா? சவுண்டு வருது. இப்படி தண்ணி ஊற்றிட்டு இப்படி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இது வந்து குக் ஆகும். அதுக்குள்ளே இதை வந்து சூடாக தண்ணி ஊற்றிட்டோம் இல்லையா? இது வந்து நல்லா இந்த மாதிரி க்ரிப்பாக மூடி வச்சிடணும். அந்த சுடு தண்ணி வந்து நல்லா வந்து நூடுல்ஸில் போய் நல்லா பாயில் ஆகி நமக்கு வந்து குக்காகி கொடுத்துரும். இது சிம்பிள் ரெசிபி. நம்ம எங்கேயாச்சும் வெளில போகிறோம், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொட்டி
தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம். சுடு தண்ணி வைக்க மட்டும்தான் நமக்கு வந்து வேலை, வேறு எந்த வேலையுமே இல்லை. பிரித்து ஊற்றி மூடி வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். நாங்கள் எங்கேயாவது லாங் ட்ராவல் போனோம் அப்படின்னா நைட் டின்னர் இதுதான். ஆக்சுவலாக இந்த நூடுல்ஸ் ஞாபகம் எனக்கு எப்படி வருதுன்னா, நான் ஒரு டைம் வந்து கொரோனா டைம் நம்மளுது. கொரோனா டைமில் ஃப்ளைட் எதுவுமே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கு போக முடியாது. நாங்கள் வந்து தாய்லாந்து வந்து துபாய் போய் தான் போனோம். அது வந்து நான் அந்த ஸ்டோரி வந்து நான் தனியாக போடுறேன். சும்மா ஜஸ்ட் இதை ஞாபகத்தை மட்டும் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். போகிறப்ப நான் வந்து மார்னிங் வந்து துபாய் போயிட்டேன். எனக்கு ஃப்ளைட்டு மறுபடியும் சென்னைக்கு நைட்டு தான். ஸோ ஒன் டே நாங்கள் வந்து தனியாக தான் போனேன். இவர் வரல, இவர் வந்து ஒர்க் இருந்ததுனால வரல, என்னை மட்டும் தான் அனுப்பிச்சி வச்சாரு. சரி நான் ஊருக்கு போனேன். நம்மளுக்கு வந்து கொரோனா வந்து ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. இங்கே வந்து அப்போ தான் கொரோனா ஸ்டார்ட்டு. இங்கே வந்து எனக்கு ஏதாவது காய்ச்சல் ஆக்சுவலாக வந்துருச்சு. அதனால் அது நார்மல் ஆனதுக்கப்புறம் நீ கிளம்பி, இதுக்கு மேலே இங்கேருந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் தாங்க முடியாது, அதனால் நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி ஊருக்கு அனுப்பிச்சி விட்டார். நான் ஸ்ட்ரெயிட்டாக சென்னை போகாமல் துபாய் போய் தான் எனக்கு ஃப்ளைட் கிடச்சிது. துபாயில் போயிட்டு காலையில் போனோம். காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டேன். நைட்டு எனக்கு வந்து 11 மணி 12 மணிக்கு தான் எனக்கு ஃப்ளைட்டு. ஒன் டே நான் ஏர்போர்ட்லேயே உட்காந்துருக்கோம். அப்போ ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம மாற்றி சாப்பிட்டோம்னா இஷ்யூஸ் ஆகும். அது வந்து நான் வேறு ஸ்டோரியில் போடுறேன். கண்டிப்பாக ஒரு ஸ்டோரி நமக்கோசம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ப்ரெக்னன்சி ஸ்டோரி அதுக்கப்புறம் நான் போகிறேன். என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னி ஸ்டோரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லென்த்தாக போகும். ஸோ அது வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ வந்து 1070 சம்திங் இருக்காங்க. ஒரு 5000 ஆர் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி, நான் என்னோடய ப்ரெக்னன்சி ஸ்டோரி போட்டேன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை வருமா அப்படிங்கிறதுல பிரச்சனைன்னு கிடையாது. என்னோடய ஸ்டோரி, என்னோடய லைஃப் ஸ்டோரி வந்து ப்ரெக்னன்சி லைஃப் ஸ்டோரி வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும்னா ஆகாது. ஏதாவது ஒரு 10,000 பேர்த்தில் ஏதாவது ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ கண்டிப்பாக சூட் ஆகும். ஒரு வந்து அதே மாதிரி வரலனா கூட ஒரு வந்து நம்ம இப்போ ப்ரெக்னன்சியாக இருக்கும், அது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஏதாவது நான் சொல்கிறேன் என்ன மாதிரி ஏதாவது ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓகே அவங்களுக்கு அப்படி இருந்ததில்ல, நம்ம சேஃபாக இருந்துக்கலாம், அது அவங்களுக்கு அப்படி இருந்ததில்ல, நம்ம அது மாதிரி நம்மளும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு செஷன் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாத்துக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஆனால் இப்போ நம்ம 1070 போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் அது வந்து போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு 10,000 கண்டிப்பாக வந்தால் நான் ப்ரெக்னன்சி ஸ்டோரி நான் கண்டிப்பாக போடுறேன். அதனால் எல்லோரும் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அப்படியே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா? எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 70% பார்க்குற மாதிரி எனக்கு காட்டுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து அப்புறம் இது சொல்கிறது பிறகு நான் வேறு எங்கேயோ போயிட்டேன். அப்புறம் துபாய் போயிருந்தேன் இல்லைங்களா? அங்கே போயிருந்தப்ப எனக்கு வந்து இந்த தாய்லாந்துலேருந்து அங்கே போய் ஏர்போர்ட்டில் வந்து எந்த ஏர்போர்ட்லேயுமே பயங்கரமான காஸ்ட்டுங்க. நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இங்கேயும் ஒரு 4 டப்பா எங்கள் வீட்டுக்கார வாங்கி பேக் பண்ணி கொடுத்து விட்டேன். அங்கே போய் சுடு தண்ணி மட்டும் வாங்கி நான் ஊற்றி என்னோடய வந்து அந்த ஒன் டே ஃபுல்லாக அப்பப்போ அது வந்து ரொம்ப நான் வாங்கின பாக்ஸ் வந்து ரொம்ப வந்து இதமாக ஒரு சூப் குடிக்கிற மாதிரியே இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வீக்லி ஒன்ஸ் நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப்பாக கலரும் மாறி ஒரு 2 பாக்ஸ் என்னால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த பாக்ஸ் மட்டும் 2ஓ 3ஓ வச்சு பண்ணுறேன். அது 3மே எனக்கு மீதியாகவும் மறுபடியும் நம்ம நைட்டோ எப்படி தான் சாப்பிடணும். அதனால சரி ஓகே, நம்ம வந்து அடுத்ததில் வந்து சின்ன பாக்ஸாக நம்ம போடுறோம். இப்போ இது அவங்க குக்காக இருக்கும். டேஸ்ட் பார்க்கலாங்களா? வாங்க. இந்த ஸ்பூன் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இனிமேல் தேவை க்ளோஸ் பண்ணி போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து மேகி வந்து நல்லா வந்து கெட்டியாகிற மாதிரி இருக்கும். இது அப்படியே சூப்பு மாதிரி தான் இருக்கும். தண்ணியே எடுக்க முடியல பாருங்கள், சூப்பு மாதிரி தான் இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? இந்த மாதிரி சூப்பு மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நிறைய எள்ளு போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட எள்ளு போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இது ஏகப்பட்ட எள்ளு போட்டிருக்காங்க. எள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. எள்ளு ஏகப்பட்ட எள்ளு போட்டிருக்காங்க, வெள்ளை எள்ளு. இதை அப்படியே சுற்றி நம்ம மேகி ஓகே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா?
ஒரு பேச்சு தெரில. கொஞ்சம் சூப் குடிச்சு பார்க்குறேன். இதில் வந்து எலுமிச்சம், நம்ம ஊரில் எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதோட இதழ் போட்டிருக்காங்க, இலை போட்டிருக்காங்க. இஞ்சி பூண்டு ஸ்பைசி ரொம்ப காரங்க. இஞ்சி பூண்டு வந்து அப்படியே நுணுக்கி தான் போட்டிருக்காங்க. இந்த இஞ்சி பூண்டுலாம் அப்படியே தெரியுது. அப்புறம் வெங்காயத்தாள் போட்டிருக்காங்க. நல்ல வேலை இது ஃபுல்லாக போட்டிருந்தோன்னு வைங்க, அலறி இருக்கும் நமக்கு. நல்ல ஸ்பைசி. இதுவே ஸ்பைசினா அது ஃபுல்லாக போட்டிருந்தோன்னா நினச்சி பாருங்க. பார்க்குறவங்களுக்கு டெம்ட் ஆகுதா? இது வந்து மார்க் போடலாம். நான் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன்னு மார்க் போடுறேன். இது வந்து ட்ரை பண்ணுங்க. நல்லா காரமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா ஓகே ட்ரை பண்ணலாம். காரமே சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணால் என்ன மாதிரி ஆளுங்கன்னா நெவர், இனி இது சாப்பிட மாட்டேன். இதில் காரம், ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பு, புளிப்பு, அந்த இஞ்சி பூண்டு காரம், அப்புறம் என்னமோ ஸ்வீட்னஸ் தெரியுது. செம்மையாக இருக்குது. ஆனால் ஸ்பைசி காரங்க. நான் பெரிய டப்பானால நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். சின்ன டப்பாவை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நிறையலாம் இல்லை, ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம், அவ்வளோதான். நினச்சி பாருங்க, இது ஃபுல்லாக போட்டிருந்தேன் சாப்பிட்ருக்கவே முடியாது. இப்படி எடுக்கும்போது வெள்ளை கலரில் நூடுல்ஸ் தெரிதா, அந்த எசன்ஸ் எல்லாம் கீழே போயிடுது. அதனால சாப்பிட முடியுது. அந்த சூப் குடிச்சா பயங்கர ஸ்பைசி. இந்த சூப்பு உள்ளே போகிறப்ப அப்படியே இதமாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப குளிர் காலம், மழை வருது, குளிர் அடிக்குது, அப்படியே இந்த மாதிரி மேகி நம்ம சூடாக இந்த சூப் குடித்தோம்னா செம்மையாக இருக்கும். ஆனால் இது ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணினா உங்களுக்கு பிடிக்காது. ஒரு 2 times 3 times சாப்பிட்டு பழகினா மட்டும்தான் அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவ்வளோ தனியாக நம்ம ஊரில் சாப்பிட்டது இல்லை. நம்ம எல்லாம் மசாலா போட்டு ரொம்ப கெட்டியாக செய்வோம்ல. இதுவே உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் சூப்பு மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கணும், சூப் மாதிரி போட்டேன். உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணிட்டு கெட்டியாகிடும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நான் அடுத்த வீடியோவில் நான் சின்ன டப்பா ட்ரை பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக இருக்குது, எவ்வளோ தண்ணி, அந்த மாதிரி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது, உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நான் வந்து அடுத்த எண்டு கார்டு உங்களுக்கு காட்டுறேன். நாய்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ சூப் குடிக்கிறோம். காரம் சரியான காரம். இந்த காரத்தில் இந்த காரத்தில் என்னமோ நினச்ச மாதிரி துளசியை அந்த ஸ்மெல், துளசி ஸ்மெல் வருது. அதுதான் காரம் நினைக்கிறேன். சூப்பர்.
பிடிக்கவே முடியல, செம்ம காரம். இது வாங்காதீங்க, இது வேண்டவே வேண்டாம். இதில் பாதி தான் போட்டிருக்கேன், நிச்சயமாக இது வாங்காதீங்க. மூக்குல ஒழுது. சளி பிடிச்சா சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க, நம்ம வீடியோவும் முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ரெசிபி போடுறேன்னா விளாக் போடுறேன்னான்னு தெரியல, மொத்தத்தில் ஏதோ ஒன்று போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம விளாக் தான் வரும், விளாக்லேயே சேர்த்து ரெசிபி போடலாம். அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம். இப்போ சின்ன குட்டி அங்கே வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. நான் பேசிட்டே இருக்கேன், எப்படி வர மட்டும் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தர முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். என்னம்மா என்னம்மா என்ன வேணுமா? என்னம்மா நடக்குதுன்னு பாக்குறியாம்மா? பா. ஓகே பாய், நாங்க போயிட்டு வரோம். பாய்.